வணக்கம் பிக் ஷாட்ஸ் மக்களே. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இதுவும் ஒரு ஹெரிட்டேஜ். நம்ம நிற்கிற இடத்த பார்த்துட்டு இது வந்து வேறு எங்கேயோ இருக்கிற வெளிமாநிலத்தில் இருக்கிற ஷூட்டிங் ஸ்பாட்னு நினச்சிக்காங்க. நம்ம இருக்கிறது வந்து தஞ்சாவூர் பக்கத்தில் வல்லத்தில் தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக வல்லத்தில் உங்களுக்கு வஜ்ர தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குளம் இருக்குது. நான் அதோடைய விஷுவல் வந்து உங்களுக்கு காட்டுறேன், எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி குளத்தோடைய ஆழத்தை நம்ம உள்ளே போயிட்டு இறங்கி பார்த்துட்டே வந்துடுவோம். இப்போ வந்து குளத்தோடைய முதல் படிக்கட்டுக்கு வந்து வந்திருக்கோம். பாட்டில் வச்சுருவோம், அப்படியே வந்து போகலாம். ஆக்சுவலாக இந்த பணிகள் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி இது தூர்வாடுற பணிகள்லாம் வந்து போயிட்டு இருக்கு. நீங்க வந்து பார்த்துருப்பீங்க தமிழர் குளம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க தான் இதை வந்து இந்த பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சது. நண்பர் அப்படியே வாங்கலாம். ஆக்சுவலாக நிறைய ஆன்மீக ஸ்தலங்களுக்கு, ஹெரிட்டேஜுக்கு, இது எல்லாத்துக்கும் வந்து நம்மள மாதிரியே வந்து பயணம் பண்ணி அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பொருளாதாரம் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி இவங்க வந்து இந்த பணிகளை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. உங்களால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ப்ராஜெக்ட் இப்போ வந்து நிறைய பேருடைய உழைப்புல இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா மாறிட்டு இருக்கு. இது மாறினதுக்கு அப்புறம் வந்து மொத்த தஞ்சாவூர் சுற்றி இருக்க எல்லா மாவட்டங்களும் இதை வந்து திரும்பி பார்க்குற அளவுக்கு வந்து இது குளம் வந்து இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஆழமான பிரம்மாண்டமான குளம். நம்ம உள்ள போகும்போது தெரியும். ஃபைனல் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இங்க பணிகள் பண்ணிட்டு இருக்கவங்கள்ட்டையும் நம்ம வந்து டீடைல்ஸ் வந்து கேட்போம். நாங்கள் அப்படியே தீர்த்த குளத்துக்குள்ளே போயிட்டு கடைசி வரைக்கும் வந்து பார்த்துட்டு வரோம். எல்லாரையும் வந்து கேதர் பண்ணி வைங்க, நான் வந்து அப்படியே எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக ப்ரோ வந்து உங்களுக்கு தெரியும் தமிழர் குளம் தமிழர் குளம் யூடியூப் சேனல். இவங்களோட பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஹெரிட்டேஜ் நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நிறைய இடங்களுக்கு பயணம் பண்ணியிருப்பாங்க, நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி உங்களோட வீடியோஸ் நான் பார்த்துட்டு தான் இந்த ஒரு வீடியோ இன்னைக்கு உங்களுக்காக வருது. ஓகேவா? நாங்கள் அப்படியே ஜஸ்ட் பார்த்துட்டு ஓகே. இப்போ இறங்கி நம்ம போகிறதே வந்து ஒரு மிகப்பெரிய பயணமாக இருக்கும். ஏன்னா இங்கே இறங்கணும், அதுக்கப்புறம் வந்து இது வரைக்கும் தான் படிக்கட்டுகள் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதில் மண்ணெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ தான் வந்து சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப காடு மாதிரி ஃபுல்லாக வந்து அடைஞ்சு இருந்த ஒரு இடம் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு பிரம்மாண்டமாக வெளியில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப ரிஸ்கியான விஷயம் தான் உள்ள இறங்கி போகிறது. என்ன பார்த்து வாங்க, இந்த இடம் பார்த்து வாங்கண்ணே, பார்த்து வாங்க, பார்த்து இது வந்து அடுத்த கட்டம். இதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே ஃபுல்லாக தெரியும், செம்புரான் கல்லாலாம் இருக்கும், மேலே வந்து கட்டியிருப்பாங்க. அதேமாரி இந்தந்த இடத்துக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. அந்த காலத்தில் வந்து எங்கெங்கேருந்து யாரெல்லாம் வந்து தண்ணி எடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் நிறைய படித்துறைகளில் உள்ள ஒரு குளம். கிட்டத்தட்ட 100 அடிக்கு மேலே ஆழமுள்ள ஒரு தீர்த்த குளம் அப்படின்னா இந்த குளம் தான். பாருங்க, இங்கெல்லாம் வந்து ஒர்க்கு போயிட்டுருக்கு. காலை வந்து பார்த்து வைக்கணும். நான் ஏற்கனவே உள்ள இறங்கி போயிட்டு 3வது வாட்டி இப்போ இறங்குறேன். இப்போ கொஞ்ச நாள் ஒரு குளம் வந்து பராமரிப்பு இல்லை அப்படின்னாலே அதில் வந்து தண்ணி இருக்காது. ஆனால் இந்த மிஷனுடைய சக்ஸஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறத இவங்க வந்து ரீச் பண்ணிட்டாங்க. எப்படின்னா அந்த தீர்த்த குளத்தில் தீர்த்தம் வந்து வெளில வந்துருச்சு, அதை வந்து எடுத்துட்டாங்க. நல்லா வந்து நோண்டிகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஊற்று வந்து மேலே வந்து வந்துருச்சு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நம்ம வந்து நியூஸில் பார்த்தோம். அதாவது தஞ்சாவூர் மாவட்டங்களை சுற்றி இருக்க எல்லா இடங்கள்லையும் நிலத்தடி நீர் வந்து கீழே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 100 அடியில் தண்ணி இருக்குது தஞ்சாவூர் பக்கத்தில் வல்லத்தில். அப்போ வந்து பாருங்கள், ஆக்சுவலாக இந்த குளத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நான் அவங்களே வந்து சொல்கிறேன். பார்த்து வாங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக வாங்க. இது வந்து இந்திரனால் உருவாக்கப்பட்ட குளம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதேமாரி வஜ்ர குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இடி விழுந்து அதுலேருந்து வந்த குளம் அப்படின்னு, இடி விழுந்து அதுலேருந்து உருவான குளம் அப்படின்னு இதில் அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எங்கேயுமே இதை பார்த்தீங்க அப்படின்னா மேலெல்லாம் பாருங்களேன், மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஒரு கடப்பாரை வச்சு செதுக்கின மாதிரியோ எதுவுமே வந்து இருக்காது. டோட்டலாக அப்படியே வந்து குளம் அமைப்பில் தான் வந்துருக்கும். ஃபுல்லாக வந்து நார்மலாக குளம் மாதிரி தான் இருக்கும். அப்படியே வந்து நேச்சுரலாக உருவான ஒரு இது மாதிரி. ஸோ இது வந்து இடி விழுந்து அதுலேருந்து உருவானது அப்படிங்கிறது. நம்ம உள்ளேருந்து இறங்கி வந்துட்டோம். நம்ம எங்கேருந்து இறங்கி வந்தோன்னு அப்படியே ஜஸ்ட் கேமராவை திருப்பி காட்டுங்கண்ணே. அங்கே பாருங்க, நம்ம அங்கேருந்து வந்து இறங்கி வந்தோம். நம்ம மேலேருந்து பார்த்த அந்த செடி வந்து இதுதான். மேலேருந்து நம்ம பார்த்த இந்த செடி வந்து இதுதான் அந்த மரம். இங்கேருந்து ஃபுல்லாக வந்து இவ்வளோ ஹைட்டுக்குள்ளார தான் நம்ம இப்போ வந்து குளத்துக்குள்ளார நிற்கிறோம். இதையும் தாண்டி அங்கே வந்து ஒரு பள்ளம் வந்து இருக்குது. இதுக்குள்ளார வந்து நோண்டி அந்த ஊற்று வந்து எடுத்திருக்காங்க. பாருங்க, தீர்த்தம் எடுத்த காட்சிகள்லாம் நான் வந்து போடுறேன். அதை வந்து பாருங்க. உள்ளேருந்து நமக்கு போட்டு எடுத்து தலையில் தெளிக்கிறதுக்கெல்லாம் வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த அளவில் தண்ணி ஊறுது உள்ளார. இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து அங்கே வந்து போகிறோம். அங்கேருந்து போய் இதுக்குள்ளார எப்படி ஆழமாக இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓகேவா? நம்ம மேலே ஏறி வந்து போகலாம். ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். மேலே போகும்போது நாங்கள் வந்து கேமராவை ஆஃப் பண்ணிக்கிறோம். ஏன்னா அண்ணன் வந்து பிடிச்சி மேலே ஏறணும். அதனால் கேமராவோட போனால் சரியாக இருக்காது. ஆஃப் பண்ணிங்கண்ணே. ஆல்மோஸ்ட் நம்ம மேலே ஏறி வந்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து படித்துறை. அப்படியே கேமரா கொடுங்கண்ணே. பார்த்து வாங்க. கொஞ்சம் அட்வென்ச்சரஸான பயணங்கள் தான். அதோட உள்ளர வந்து நிறைய பாட்டில் துண்டுகள் வந்து உடஞ்சி நிரம்பி கிடந்திருக்கு. எல்லாமே இவங்க வந்து சுத்தம் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, ஜஸ்ட் இந்த இடத்துல இந்த மண்ணை நோண்டி போட்டதுலேயே எவ்வளோ கிளாஸுன்னு. ஏப்பா. ஓகேவா? நம்ம வந்து மேலே போய் குளத்தை விட்டு வெளில போய் நான் காட்டின பிளேஸுக்கு வந்து போவாங்க. நம்ம வந்து இப்போ குளத்தோடைய
அக்கறையில் மேலே வந்துட்டோம். இப்போ நம்ம நிற்கிறது வந்து குளத்துக்கு மேலே. இந்த இடமும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி போனோம் அப்படின்னா அது வந்து நந்தவனம்னு சொல்லுவாங்க. அது வந்து வஜ்ரேஸ்வரர் கோயில். அந்த கோயிலுக்கான குளம் தான் இது, வஜ்ர தீர்த்தம். ஸோ அதுதான் வந்து இந்த பெயர் காரணம், வஜ்ர தீர்த்தம் அப்படிங்கிறது. நான் வந்து இங்கே வரேன்னு சொன்னேன்ல, இந்த இடம் தான் அது. இங்கே பாருங்க, இங்கேருந்து இந்த குளத்தோடைய பிரம்மாண்டத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அல்டிமேட்டாக இருக்கும். ஏ அப்பா, உள்ள மேலே கீழே நடந்து காலெலாம் சோர்ந்து போச்சு. இதுலேருந்து பாருங்களேன், ஏ அப்பா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அந்த இடம் அப்படின்னு. சைட்லலாம் பாருங்கள், இந்த இடம் அந்த கோவிலுக்குள்ளேருந்தே ஒரு படிக்கட்டு வழியாக இறங்கி அங்கே வந்து வர முடியும். அந்த இடத்த வந்து வச்சுருக்காங்க குட்டியாக. கீழே கட்டுமானங்கள் எல்லாமே வந்து செம்புரான் கல், ஃபுல்லாக எல்லாமே வந்து செம்புரான் கல். அப்படியே உள்ள போகிறதுக்கெல்லாம் படிக்கட்டுகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ பெரிய குளம் உள்ளதுலேயே தஞ்சாவூர்லன்னு இல்லை, இந்த தஞ்சாவூர் மாவட்டங்கள் சுற்றி இருக்கக்கூடிய டெல்டா ஏரியாவில் எல்லாத்துலேயுமே இந்த குளம் தான் வந்து மிக ஆழமாக குளமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பு. ஸோ இதை நீங்கள் முன்னாடியே பார்த்துருக்கீங்க அப்படின்னா நம்ம கமெண்ட் கீழே வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு இதை பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து நம்ம கமெண்ட் கீழே சொல்லுங்கள். இங்கே பணிகளில் இருக்கவங்கலாம் வந்து வந்துட்டாங்க. நம்ம அவங்கள்ட்டையும் போய் ஒரு சில விஷயங்கள் வந்து கேட்போம். யார் யார் இந்த பணிகளில் இருக்காங்க, எப்படி இதை வந்து ஆரம்பித்தாங்க, எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்ப்போம். முக்கியமாக நம்ம வந்து இந்த யூடியூபர் அவரை வந்து சொல்லியே ஆகணும், தமிழர் குளம். ஸோ அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பித்து அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அளவில் இது வந்து ப்ராஜெக்டாக போயிட்டுருக்கு. இது வந்து இந்த இடத்துல தண்ணி நிரப்பப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு சயின்டிஃபிக்காக சொல்கிறேன், இந்த ஏரியாவில் இருக்கிற அவ்வளோ இடங்களுக்கும் நிலத்தடி நீர் வந்து அருமையாக வந்து மாறிடும். ஜஸ்ட் நம்ம வந்து போகலாம், போயிட்டு அவங்கள்ட்ட என்ன விஷயங்கள் என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் கேட்கலாம். இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய பணிகள் இங்கே வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இதுக்கு வந்து நிறைய பேரோட உழைப்பு வந்து காரணம். ஸோ அதை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் நான் வந்து இங்கே இருக்கவங்கள்ட்ட, இந்த பணிகளில் இருக்கவங்கள்ட்ட நான் வந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன வணக்கம். சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எங்கேருந்து ஆரம்பிச்சிங்க, எப்படி இந்த பணிகள் வந்து ஆரம்பிச்சது எல்லாமே வந்து சொல்லுங்கள். இந்த கோவிலோட வரலாறு இங்கே சுற்றி உள்ளவங்களுக்கு தெரியும். கோவில் வந்து ராஜராஜ சோழர் காலத்து திரும்பும் திசையெல்லாம் வெற்றியை மட்டுமே நிலைநாட்டி புலிக்கொடியை புவனமெங்கும் ஊன்றி தமிழரின் பெருமையையும் அவனுடைய வீரத்தையும் பறைசாற்றிய இந்த சோழா எம்பையர்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு வீரம் நிறைந்த, மருத்துவத்திலும் சரி, கல்வியிலும் சரி, கலாச்சாரத்திலும் சரி, அறிவியலும் சரி, தமிழனுக்கு நிகர் தமிழன் என்று கொடிகட்டி பறந்த ராஜராஜ சோழனுடைய மூதாதைய விஜயாலய சோழனோட நகரம் இது. இது ஒரு பழமொழி இருக்கு, வல்லம் கோட்டையை பிடித்து விட்டால் பிறகு தஞ்சை தானே அப்படின்னு. ஆதி காலத்துல சோழர்களோட தலைநகரமாகவும் கருவூலமாகவும் இந்த வல்லம் இருந்திருக்கு. வல்லத்துக்கு பேரே வல்லமான் கோட்டை, அதான் இதோட பேர். வல்லமான் ரிஷின்னு இங்க ஒருத்தர் வாழ்ந்திருக்காரு. அப்புறம் வல்லமான்னு காலப்போக்கில் தற்காலத்தில் ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி வல்லமான் ஒரு அம்மா வாழ்ந்திருக்காங்க. அது உங்க பேரா வந்து இது வந்து வல்லம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வல்லம் ஆராய்ச்சிக்கெல்லாம் கருவூலமாக இருக்கக்கூடியது இந்த பகுதி, குறிப்பா இந்த குளம் பகவான் இந்திரனோட வஜ்ராயுதத்தால உருவானதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அறிவியல் ரீதியா இந்த இடம் வந்து இந்த இடியால உருவானதா சொல்றாங்க. அதே நீங்க ஆன்மீக ரீதியா கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இடிக்கான கடவுள்கள் வர்ண பகவான் யாரு கீழே கட்டுப்பட்டவர்னா இந்திரன் கீழே கட்டுப்பட்டவர். அந்த இடியால உருவாக்கப்பட்டது. அறிவியல் ரீதியான காரணம் இது. ஆன்மீக ரீதியான காரணம் இந்திரனோட வஜ்ராயுதத்தால உருவானதா இருக்கும். நீங்க இந்த குளத்தை பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே ஒரு சின்ன கடப்பாறை வச்சு நோண்டதுக்கான அடையாளம் கூட இருக்காது. மேல உள்ள படிக்கட்டுகள்லாம் வந்து தற்காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டினதா இருக்கலாம். ஆனா கீழே உள்ள எந்த கட்டமைப்புமே நம்ம உள்ள போறப்ப அதை நம்ம காட்டுறோம். எந்த கட்டமைப்புமே ஒரு சின்ன கடப்பாறையால குத்தி உருவாக்குன மாதிரி கூட இருக்காது. இயற்கையா உருவான மாதிரி தான் இருக்கும். இதோட ஆழமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிரிட்டிஷார் காலத்துல கலெக்டரோட பங்களா வந்து தஞ்சாவூர்ல இருக்கும், கவர்னர் பங்களா இங்க இருக்கும், வல்லத்துல இருக்கும். அதுக்கான புகைப்படம் வல்லம் பேரூராட்சியில இருக்கு. இது வந்து கோட்டை மேடுன்னு சொல்லுவாங்க, வட்டார வழக்குல கோட்டை மேடுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாத இங்க வழிபாடு பண்ற சித்தர்கள் வழிபாடு பண்ற குழுவினர் அவங்க வந்து இந்த தண்ணி எடுக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்த உழவார பண்ணி தண்ணியே இல்லாதப்ப அவங்க கிணறு நோண்டி இதுல வந்து கொஞ்ச நாளைக்கு தண்ணி எடுத்திருக்காங்க. இந்த மண்டபத்தை பாருங்க, இந்த மண்டபம் ரொம்ப பழுதடைஞ்சிருக்கு. இதெல்லாம் வந்து இதோட பிரமிப்பு என்னன்னா இத விஷயம் வந்து எங்களோட ஈஓ சார் கண்ணன் சார் தான் சொன்னாரு. அங்கே இருந்து பாக்குறப்ப ஆண்கள் அங்கே குளிக்கிறப்ப இங்க எப்படி பார்த்தாலும் இங்க பெண்கள் உடை மாற்றம் வரை இங்க உடை மாற்றுறது தெரியாது. அந்த அளவுக்கு அப்பவே வந்து சிறப்பான ஒரு கட்டுமான பணியை இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. கீழே போயிட்டு தண்ணியை பார்த்துட்டு அந்த கட்டமைப்புலாம் பார்த்துட்டு நீங்க அப்புறம் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ நம்ம நிக்கிறது வந்து குளத்துக்குள்ளார வந்து நிக்கிறோம். தோராயமா 70 அடிக்கிட்ட வந்திருப்போமா, 70 அடிக்கிட்ட வந்திருப்போம். இன்னும் வந்து இருக்குது பாத்தீங்க அப்படின்னா ஊத்து இருக்குது, இன்னும் ஒரு 7-8 அடி இருக்கும். தோராயமா இதோட மொத்த ஹைட் வந்து இவங்க பணியெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் 100 அடி வந்து சாலிடா வந்துடும். அந்த அளவுக்கு வந்து ஆழமான குளம். நம்ம தஞ்சாவூர் வட்டாரத்திலேயே இந்த மாதிரி வந்து ஒரு ஆழமான குளத்தை நான் வரைக்கும் பார்த்தது இல்லை. இது வரைக்கும் தூர்வாரியம் எதுவும் வந்து பண்ணதில்லை இந்த அளவுக்கு. இப்ப இந்த அளவுக்கு வந்து வந்துட்டீங்க. இப்ப இதுல வந்து ஒரு ஊத்து கிடைச்சிருக்கு. இதுக்குள்ள இருந்த மரங்கள் பூரா இப்படிதான் இருந்துச்சா? மரங்கள் ரொம்ப ரொம்ப அடர்த்தியான மரங்கள். அந்த வீடியோ கூட உங்களுக்கு நான் பசங்க எடுத்து வச்சிருக்காங்க, அனுப்ப சொல்றேன். எல்லாமே பெரிய பெரிய மரம். எல்லாம் மரம் பெருசாகி அந்த பாறையே ஒட்டஞ்சிட்டு அந்த மரத்தோட வேர் வந்து கீழே பாஞ்சு அந்த பாறைகளே பேத்துக்கிட்டு இந்த பக்கம் அப்படி எல்லாமே பேத்துட்டு வந்துருச்சு. இந்த பக்கம் அந்த கட்டமைப்பே சதஞ்சிருச்சு. இன்னும் சில இடத்துல பார்த்தோம்னா செவத்தா உள்ள போய் அந்த கருங்கல்களே பேத்துட்டு வந்துருச்சு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், வேர்கள் உள்ள போய் எல்லாமே வேறு உள்ள போய் அந்த பாருங்க, அங்கெல்லாம் பாருங்க, வேற பாருங்க எவ்வளவு அடர்த்தியா இருக்கு. உள்ளே இருக்கே வந்திருக்கு. அந்த வேரெல்லாம் ராட்சச வேர். அதாவது அந்த வேர் வந்து பாறையை பிளந்து நிறைய இடிபாடுகள் எல்லா இடத்துலயும் கவனமா எடுத்தாச்சு. இதுல மேற்கொண்ட பணிகள் நீங்க வேற என்ன பண்ண போறீங்க? நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு
ஒரு 15 விதமான பணிகள் இருக்கு. மறுபடியும் இந்த கருவையெல்லாம் எடுக்கணும். எடுத்துட்டு கருவை வந்து வேரோட எடுக்கக்கூடாது. எடுத்தா மறுபடியும் அந்த பாறைகள்லாம் பேத்துட்டு வந்துடும். அதனால என்ன பண்ணணும்னா இன்ஜெக்ட் பண்ணி அந்த மண்ணெண்ணில புளியை கரைச்சு அதுல இன்ஜெக்ட் பண்ணி எல்லாமே பட்டு போயிடும். அதை பட்டு போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் எடுத்துட்டு நிறைய இடிபாடுகள் இருக்கு. மறுபடியும் கருங்கற்களையோ இல்லை செம்பாரங்களையோ எடுத்துட்டு வந்து எல்லா இடத்துலையும் வச்சு பூசி அதே மாதிரி பழைய அளவு கொண்டு வர முடியாது. கண்டிப்பா அரசர் காலத்து சிற்பிகளும் நம்மளும் வந்து ஒப்பிட முடியாது. இருந்தாலும் ஓரளவு இதை சமப்படுத்துறதுக்காக இது பெரிய வேலைகள் இருக்கு. நிறைய கற்கள் வேணும். கற்களை வச்சு சமப்படுத்தணும். அப்புறம் எங்கெங்கெல்லாம் வெடிப்பு ஓடி இருக்கோ அதுல இடத்துல வந்து சிமெண்ட்டை கரைச்சு அந்த எம்சாண்டியோ பீசாண்டியோ மிக்ஸ் பண்ணி அதுக்குள்ள வந்து விட்டு அதை சரி பண்ணணும். மேல் பூச்சி பூசணும். அதுக்கு அங்கிட்டு ஒரு 4 அடிக்கு ஒரு செவுறு எடுக்கணும். அப்படி செவுறு இல்லாட்டி சுத்திலும் ஒரு 5 அடிக்கு வந்து ஒரு கம்பி கேட்டு போடணும். அடுத்தது என்ன பண்ணணும்னா இந்த படிக்கட்டு எல்லாமே கீழே இருந்து இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 1 2 3 4 5 ரேம்ப் அடிச்சிருக்கோம். பட் இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு ஒரு 30 அடி இருக்கும். அந்த 30 அடிக்கு என்ன பண்ணிருக்கோம்னா இப்ப வெறும் கண்ணாடி கிளாஸ் தான். அந்த கண்ணாடி மண் எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். நம்ம மண்ணாடி எல்லாத்தையுமே எடுத்துட்டு அந்த இடத்துல ரேம்ப் அடிச்சிருக்கோம். அப்ப 4க்கு 4 கல்ல கொண்டாந்து அடிக்கி அந்த இடத்துல சிமெண்ட் வச்சு ஓரளவு அந்த பழமையான கட்டுமானம் மாதிரியே கொண்டு வரதுக்காக முயற்சி பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல எடுத்துட்டு பெரிய பெரிய பாறைகள் குளத்துல இருக்க பாறையை எடுத்து ஒரு சின்ன பள்ளமா நோண்டி அந்த பிடிமானத்துக்காக பெரிய பாறைகளை போட்டு அதுக்கு மேல சின்ன சின்ன கற்கள் எடுத்து உள்ள போட்டிருக்கோம். இந்த குளத்தை எங்களுக்கு முன்னாடி தம்பி பண்ணதே தெரியாது. ஆனா நான் இந்த குளத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தம்பி பேரை சொல்லாதவங்களே இந்த ஊர்ல இருக்க முடியாது. தமிழர் குளம் பிரபு கிட்டத்தட்ட உங்களை மாதிரி ஒரு சிறந்த யூடியூபர், ரொம்ப எளிமையானவர். இந்த குளத்துக்கு வந்தப்போ எனக்கு நிறைய பொக்கிஷம் கிடைச்சிச்சு. அதுல முதன்மையான பொக்கிஷம் வந்து தம்பி பிரபு தான். ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய பணி வந்து சிறக்கட்டும். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். தேங்க்யூ ஸோ மச். ஓகே. எப்பேற்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடத்த இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறத பார்த்துங்க. நான் வந்து ஒரு 4 வாட்டி உள்ளே இறங்கிட்டு ஏறினேன். அதனால என்னால் மூச்சு இறைப்பு வந்து தாங்க முடியல. தஞ்சாவூர்லேருந்து யாராவது நம்ம வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐம் ஃப்ரம் தஞ்சாவூர் அப்படிங்கிறத நம்ம வீடியோ கீழே கமெண்ட்டாக கொடுங்க. எஸ்பெஷலி வல்லத்துலேருந்து நம்ம வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஐம் ஃப்ரம் வல்லம் அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோ கீழே கமெண்ட்டாக கொடுங்க. ஓகேவா? இந்த குளம் பற்றி முன்னாடியே உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து சீனியர் சிட்டிசனாக இருந்து இதில் குளிச்ச அனுபவங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதையும் வந்து நம்ம வீடியோ கீழே உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லுங்கள். ஸ்டே டியூன் வித் பிக் ஷார்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர், சியர்ஸ், பை. ரொம்ப அட்வென்ச்சரஸான ஒரு வீடியோ.